ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வேதம் புகழும் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய தினம் இந்த காணொளியின் மூலமாக ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேச இருக்கின்றோம். அனுதினமும் ஒரு ஆன்மீக விஷயமாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளிலே ஒரு அற்புதமான விஷயத்தை பேச இருக்கின்றோம். தெய்வங்களிலே தாசானுதாசர்களாக இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. அந்த வகையிலே ராமதாசனாக விளங்குகின்ற அஞ்சனா புத்திரன் ஹனுமன். இந்த ஹனுமனை வணங்குபவர்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களும் நலங்களும் வந்து சேரும். ஆஞ்சநேயரை வணங்குபவர்கள் வாழ்க்கையிலே தாங்கள் பணிபுரிகின்ற இடங்களிலே மிகப்பெரிய இடங்களுக்கு செல்வார்கள். காரணம், ஆஞ்சநேயன் தன்னை சிறுமைப்படுத்தி கொண்டு பெருமை பெற்றவன். எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லிக்கொண்டே செயற்கரிய செயல்களையெல்லாம் செய்த அற்புதமான தெய்வம் ஆஞ்சநேயன். ராமபிரான் மேல் கொண்ட அந்த பக்தியின் காரணமாக ஆஞ்சநேய பகவானுக்கு எத்தனையோ மிகப்பெரிய சக்திகள் எல்லாம் அவருக்கு கிடைத்தது. ஆனால் எப்படிப்பட்ட நிலையிலும் ஆஞ்சநேய பகவான் இதை நான் செய்தேன் என்று தற்பெருமை பேசவில்லை. தற்பெருமை பேசாத காரணத்தினாலே ஆஞ்சநேய பகவான் ராமபிரானுடைய மாபெரும் அன்புக்கு பாத்திரமாகி சிரஞ்சீவி பட்டம் பெற்று இன்றைக்கு அகிலமெல்லாம் பல வெளிநாடுகளிலே கூட ஆஞ்சநேயனுக்கு தனியாக கோவில்கள் உண்டு. ஆக இப்படிப்பட்ட அற்புதமான ஆஞ்சநேய பகவானை எப்படி துதிப்பது? ஆஞ்சநேய பகவானுக்கு வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை உகந்த நாள். இந்த வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளிலே ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று 11 சுற்றுக்கள் ஆஞ்சநேய பகவானை சுற்றி வந்து துளசி சாற்றி வெற்றிலை மாலை நாம் என்ன ஒரு வேண்டுதல் வைக்கின்றோமோ அந்த வேண்டுதலுக்காக வெற்றிலை மாலை ஆஞ்சநேயனுக்கு சாற்றி வழிபட நம்முடைய பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறும். ஒரு கணக்கு வைத்து கொள்ள வேண்டும். ஒரு 9 வாரங்கள், ஒரு 11 வாரங்கள், இப்படி ஒரு கணக்கு வைத்து கொண்டு நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறுவதற்காக ஆஞ்சநேயர் கோவிலுக்கு காலையிலோ அல்லது மாலையிலோ தினம்தோறும் சென்றாலும் தவறில்லை. ஆனால் ஒரு பிரார்த்தனையை வைத்திருக்கின்றோம், ஒரு கிழமையை தேர்வு செய்து கொண்டு தவறாமல் அந்தந்த கிழமைகளிலே, ஒரு வியாழக்கிழமையை தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள் என்றால் வியாழக்கிழமை தோறும் தவறாமல் ஆலயம் சென்று ஆஞ்சநேய மூர்த்திக்கு வெற்றிலை மாலை சாற்றி உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற ஆஞ்சநேய பகவானை துதித்து இந்த 11 சுற்றுக்கள் சுற்றி அவரை வேண்டிக் கொள்ள நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். ராமபிரான் கலங்கி நின்றபோது தோள் கொடுத்து சீதா பிராட்டியை அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்பதை கண்டறிந்து இலங்கையிலே இருந்து சீதா பிராட்டியை ராமபிரான் ராவணனோடு யுத்தம் செய்து மீட்டு வந்தார் என்றால் அதற்கு பிள்ளையார் சுழி போட்டவர் ஆஞ்சநேய பகவான். ஆகவே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளிலே கலங்காமல் ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபட்டு நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம். ஆகவே ஹனுமனை துதித்து நாளும் பொழுதும் அவனுடைய பெயரை சொல்லி ஸ்ரீராமா என்றால் போதும். ஆஞ்சநேய மூர்த்திக்கு வழிபட ஆஞ்சநேயனுடைய பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஜெய ஸ்ரீராம் இந்த ஒரு வார்த்தை ஆஞ்சநேய பகவானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வழி, மிக எளிய வழி. ஆகவே ராம நாமம் சொல்லி
ஆஞ்சநேய பகவானை துதித்து நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு அருமையான தீர்வை நாம் நிச்சயமாக காணலாம். சரி, ஆஞ்சநேய பகவானை தரிசிக்க செல்கின்றோம் அல்லவா? ஆஞ்சநேய மூர்த்திக்கு பலவிதமான அலங்காரங்கள் இருக்கின்றது. எந்தெந்த அலங்காரங்களை தரிசித்தால் நமக்கு வாழ்க்கையிலே என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதையெல்லாம் பார்க்கலாம். ஹனுமனை துதித்து வாழ்க்கையிலே மென்மேலும் உயரலாம். ராமபிரானுடைய பக்தனாக விளங்கி அந்த ராமருக்கும் சீதைக்கும் பாலமாக இருந்து அவர்களுக்கு தூது போய் சிரஞ்சீவி மலையையே தன்னுடைய பலத்தால் தூக்கி கொண்டு பறக்கும் அளவுக்கு சக்தி படைத்த ஆஞ்சநேய மூர்த்தி, ஆனால் எதிலுமே நான் இதை செய்கின்றேன் என்று முன்னுக்கு வரமாட்டார். அவரை தேர்ந்தெடுத்து, ராமபிரான் அவரை தேர்ந்தெடுத்து இந்த காரியத்தை உன்னால் செய்ய முடியும் என்று ஆஞ்சநேய மூர்த்திக்கு அவருடைய சக்தியை அவருக்கே புரிய வைத்து இலங்கைக்கு அனுப்பினார் ராமர். அதுபோல பக்தர்கள் நினைத்த காரியத்தை இந்த மாருதியாகிய ஆஞ்சநேய பகவான் நிச்சயமாக தீர்த்து வைப்பார். நாம் நினைக்கின்ற காரியம் வெற்றியாவதற்கு அதற்கு தகுந்த அலங்காரத்திலே அனுமனை கண்டாலே நம்முடைய காரியத்திலே பாதி வெற்றி நம்மை சேர்ந்துவிடும். ஒவ்வொரு அலங்காரங்களையும் தரிசித்து அதற்குரிய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். என்னென்ன அலங்காரங்கள் என்று பார்ப்போம். முத்தங்கி சேவை அலங்காரம், இதனை பெருமாள் கோவில்களிலே பார்க்கலாம். பெருமாள் கோவில்களிலே, எல்லா பெருமாள் கோவில்களிலேயும் இந்த முத்தங்கி சேவை அலங்காரம் என்பது உண்டு. இதனை தரிசிக்கும் போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரமானது ஓம் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் கிம் தவ பிரபோ ராமதூத மகா பிராக்ஞ. இதனை தரிசிக்கும் போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் கிம் தவ பிரபோ ராமதூத மகா பிராக்ஞ மம காரியம் சாதயா. இந்த மந்திரத்தை சொல்லி ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்கினால் ராஜயோகம் கிடைக்கும். நாம் ஒரு மிகப்பெரிய பதவிக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பதவி கிடைப்பதற்கான அனுகிரகம் ஆஞ்சநேய மூர்த்தியின் மூலமாக கிடைக்கும். அடுத்தது பட்டு அலங்காரம். இந்த பட்டு அலங்காரத்திலே சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அதாக்கியம் வாக்படுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். இந்த துதியை சொல்லி ஆஞ்சநேயனை இந்த பட்டு அலங்காரத்திலே தரிசிப்பதன் மூலம் வாழ்க்கையிலே நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற துன்பங்கள் எல்லாம் தீரும் என்பது ஐதீகம். அடுத்து சந்தனக்காப்பு அலங்காரம். இந்த சந்தனக்காப்பு அலங்காரத்தை தரிசிக்கும் போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஆஞ்சநேயம் அதிபாடலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் பாரியாத தருமூல வாசினம் பாவயாமி பவமான நந்தனம். இந்த மந்திரத்தை சொல்லி நாம் தரிசிப்பதன் மூலம் நம்முடைய பொருளாதாரம் உயரும். பணக்கஷ்டம் இருக்காது, வீட்டிலே இல்லை என்ற சொல் இருக்காது. ஆகவே துன்பங்கள் நீங்க, ராஜயோகம் கிடைக்க, வறுமை நீங்க இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி அந்தந்த அலங்காரங்களை தரிசிக்க வேண்டும். அடுத்தது ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்தமான வெண்ணெய் காப்பு அலங்காரம். இந்த வெண்ணெய் காப்பு அலங்காரத்தை தரிசிக்கும் போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருத மஸ்த காஞ்சலிம் பாஷ்யவாரிம் பரிபூரண லோசனம் மாருதீம் நம ரக்ஷ சாந்தகம். இந்த மந்திரத்தை சொல்லி வெண்ணெய் காப்பு அலங்காரத்தை தரிசிப்பதன் மூலம் வாழ்க்கையிலே எல்லா விதமான பேறுகளையும் பெறலாம். ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய உடம்பானது மிக மிக உக்ரமானது. அவருடைய உடம்பிலே வெப்பம் அதிகமாக உள்ளதாலேயே அவருக்கு வெண்ணெய் காப்பிடுவதால் அவருடைய உடல் மனம் குளிர்ந்து பக்தர்களுடைய கோரிக்கையை உடனுக்குடன் நிறைவேற்றி வைக்கின்றார். ஆகவே இந்த வெண்ணெய் காப்பு அலங்காரம்
அதனை தரிசிப்பதன் மூலம் நாம் எல்லா விதமான வெற்றிகளையும் பெறலாம். வாழ்க்கையிலே நியாயமான நம்முடைய கோரிக்கைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி வைப்பார். சரி, அலங்காரங்கள் எல்லாம் இல்லாமல் சாதாரணமான தோற்றத்திலே அவரை தரிசிக்கும் போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரமானது ஒரு அழகான தமிழ் மந்திரம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். இந்த மந்திரத்தை சொல்லி தரிசிப்பதன் மூலம் வாழ்க்கையிலே நமக்கு இருக்கின்ற தடைகள், வேலை கிடைப்பதிலே தடை, திருமணத்திலே தடை, பிள்ளைப்பேரிலே தடை, வீடு கட்டுவதிலே தடை, இப்படி நம்முடைய லோகாதய வாழ்க்கையிலே, லௌகீக வாழ்க்கையிலே நமக்கு இருக்கின்ற தடைகள் எல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுவதாலே நிச்சயமாக அந்த தடைகள் உடைபடும். அதேபோல் ஆஞ்சநேயருக்கு பிடித்தமான இன்னொரு அலங்காரம் வடைமாலை அலங்காரம். ஆஞ்சநேயமூர்த்திக்கு மிகவும் பிடித்தமான அலங்காரம் வடைமாலை அலங்காரம். இந்த வடைமாலை அலங்காரத்தை தரிசிக்கும் போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் அஞ்சனை மைந்தா போற்றி அஞ்சினை வென்றாய் போற்றி வெஞ்சின கதிர்பின் சென்று பிழுமறை உணர்ந்தாய் போற்றி மஞ்சனமே நீ ராமன் மலர்பாதம் மறவாய் போற்றி ஏஞ்சலின் ஊழியெல்லாம் இன்றென் விருப்பாய் போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லி ஹனுமனுக்கு வடைமாலை சாற்றுவதன் மூலம் வடைமாலை தரிசனத்தை, வடைமாலை அலங்கார தரிசனத்தை செய்வதன் மூலம் எல்லா விதமான தடைகளும் விலகும். அதேபோல் ஆஞ்சநேயமூர்த்திக்கு வடைமாலை சாற்றுவதன் வகைகள் அவற்றை பார்ப்போம். இந்த பேருருவம் கொண்ட ஆஞ்சநேயருக்கு இந்த வடைமாலையானது 3 வகைகளாக சாற்றப்படுகின்றது. கூப்பிய கைக்கு மட்டும் வடைமாலை சாற்றுவது ஒரு வகை. அடுத்து இடுப்பு வரை 2 மடங்கின முழங்கைகள் வரை வடைமாலை சாற்றுவது 2வது வகை. தலையிலே இருந்து பாதம் வரை வடைமாலை சாற்றுவது 3வது வகை. இந்த வடைமாலை சாற்றுவதை அவரவர் தங்களுடைய சக்திக்கு தகுந்தாற்போல் வேண்டிக் கொண்டு இந்த வடைமாலையை சாற்ற வேண்டும். பொருளாதாரம் முக்கியம் அல்லவா? ஆகவே அவரவர்களுடைய பொருளாதார வசதிக்கு ஏற்ப இதனை செய்து இந்த வடைமாலை அலங்காரத்தை செய்யலாம். இந்த வடைமாலை சாற்றுவதனுடைய பலன் என்று பார்த்தால் மாம்சார்த்தே மாஷம் குறியாத் என்னும் வரிகளுக்கு ஏற்ப மாஷம் என்னும் பெயரினை கொண்ட உளுந்து தானியத்திற்கு உள்ள சிறந்த குணம் யாதெனில் மாம்சத்திற்கு உள்ள பலமும் குணத்தினையும் உளுந்தும் கொடுக்க வல்லது. ஸ்ரீ ஹனுமன் இலங்கைக்கு சென்று திரும்பி வருவதற்கு தேவையான வீரியத்தையும் திறனையும் பெறுவதற்காக உளுந்துதான் எத்தினை உண்டார் என்பது சான்றோர் வாக்கு. எனவே சிறப்பான இந்த உளுந்தானது இந்த தானியத்தினால் செய்யப்பட்ட வடைகளை கொண்டு மாலையாக ஹனுமனுக்கு சமர்ப்பிப்பதாலே அவர் மகிழ்ந்து தன்னுடைய பக்தர்களுக்கு உள்ள கஷ்டம், ரோகம், பிணி ஆகியவற்றை அகற்றி நாம் சிரமமின்றி ஆரோக்கியமாக வாழ வழி செய்து அருளுகின்றார். ஆகவே இந்த வடைமாலை பிரார்த்தனையை நிறைவேற்றுவதன் மூலம் நமக்கு இருக்கின்ற ரோகங்கள் நிச்சயமாக குணமாகும். அதே போல சனி, ராகு கிரக தோஷங்கள் விலகும். ஆஞ்சநேயமூர்த்தியை தரிசிப்பதால் சனீஸ்வர பகவானுடைய அந்த பார்வை நம்மேல் படும்போது அவருடைய உக்கிரம் குறையும், 7.5 சனி பாதிப்புகள் குறையும். அதேபோல் மஞ்சள் பட்டு அலங்காரத்திலே ஹனுமனை தரிசிக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் அஞ்சனை பெற்றெடுத்த அருந்தவ புதல்வன் செல்வன் செஞ்சுடர் குலத்துதித்த சிலையணி ராமன் தூதன் வஞ்சகர் தமையடக்கி வணங்கிடும் அன்பர்க்கென்றும் அஞ்சல் என்றருளும் வீரன் அனுமனை போற்றுவோமே. இந்த மந்திரத்தை சொல்லி, அழகான தமிழ் மந்திரம், இதனை சொல்லி தரிசிப்பதன் மூலம் நம்முடைய சுக்கிர கிரக தோஷங்கள் விலகும், சுக்கிர பகவானால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம். அடுத்தது திருமஞ்சன அலங்காரம். இந்த திருமஞ்சன அலங்காரத்தை தரிசிக்கும் போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரமானது அன்னகை மோதிரத்தை அளித்தலும் மணியை தந்து இன்னெடும் கடலை நீயும் எங்கனம் கடந்தாய் என்ன உன்னத நெடிய மாலாய் உயர்ந்தெழுந்தடங்கி நின்று மன்னுதாய் ஆசி பெற்ற மாருதி பாதம் போற்றி
இந்த மந்திரத்தை சொல்லி நாம் தரிசிப்பதன் மூலம் நம்முடைய ஆயுளானது விருத்தி அடையும். அடுத்து வெற்றிலை காப்பு அலங்காரம். இந்த வெற்றிலை காப்பு அலங்காரத்தை தரிசிக்கும் போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரமானது, சொல்லூரம் பெற்ற சோர்விலா தூய வீரன் வல்லவன் ராமன் சீதை வாயுரை பெற்ற அன்பன் அல்லலை போக்கை காக்கும் அனுமனை பாடும் காலை கல்வினை பெண்ணாய் செய்தால் கடலினை போற்றுவோமே. இந்த மந்திரத்தை சொல்லி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதன் பலன், சீதாதேவி அசோகவனத்திலே சிறைப்பட்டிருந்த சமயம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அங்கு சென்று சீதையை வணங்கி தான் ராமதூதன் என்பதை நிரூபித்து சூடாமணியை பெற்றுக்கொண்டு ராமனிடம் திரும்ப எண்ணி சீதாதேவியினுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் வேண்டி நின்றான். அச்சமயம் சீதை தன் அருகில் இருந்த வெற்றிலை கொடியிலிருந்து வெற்றிலைகளை கிள்ளி ஆசீர்வாதங்களை அருளினார். ஆதலால் தான் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்தால் ஸ்ரீ மகாலட்சுமியின் ஸ்வரூபமான சீதையின் ஆசீர்வாதங்களால் நாம் பிரார்த்திப்பவைகள் எல்லாம் லக்ஷ்மிகரமாக நிறைவேறும் என்பது ஐதீகம். இதனை தரிசிப்பதன் பலன் நமக்கு சகலவிதமான சௌபாகியங்களும் கிடைக்கும், வறுமை நீங்கும். அடுத்து பூ அலங்காரத்திலே அனுமனை தரிசிக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம், சுட்டின நின்றனென்றெழுத கையினன் விட்டுயர் தோழினன் விசும்பின் மேக்குயர் எட்டரு நெடுமுக நெய்தி நீளுமேல் முட்டுமென்றொடுவோடும் வளைந்த மூர்த்தியான். இந்த மந்திரத்தை சொல்லி நாம் பூ அலங்காரத்தை தரிசிப்பதன் மூலம் நம்முடைய ஆரோக்கியமானது சீர்பெறும், உடல் நலம் சீர்பெறும். அடுத்து துளசி மாலை போடுவதன் பலன், ராமாவதாரத்தினுடைய முடிவிலே சீதாதேவி பூமியிலே சென்று விட்டாள், மறுபடியும் என்னை எவ்வாறு அடைவாய் என்று ஸ்ரீராமன் சீதையிடம் கேட்டான். அதற்கு சீதாதேவி, நான் மறுபடியும் திருத்துழாய் துளசியாக வந்து உன் திருவடியை அடைவேன் என்று கூறியதாக புராணங்கள் கூறுகின்றது. எனவே துளசி இருக்கின்ற இடத்திலே ஸ்ரீராமர் இருக்கின்றார், ஸ்ரீராமன் இருக்கும் இடத்திலே ஹனுமன் இருக்கின்றார் என்ற ஐதீகத்தினை கொண்டு துளசியை மாலையாக ஸ்ரீராமனின் பிரசாதமாக ஆஞ்சநேயருக்கு அணிவித்தால் ஹனுமன் மிக்க மகிழ்வுற்று வேண்டுவோருக்கு வேண்டியவற்றை தந்து அருள்வார் என்பது ஐதீகம். ஆகவே ஆஞ்சநேய பகவானுக்கு துளசி மாலை வாங்கி சாற்றுவது என்பது மிக மிக உயரிய ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை செய்வோருக்கு ராமபிரானுடைய அருளும் சீதாதேவியினுடைய அருளும் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை. அடுத்து இளநீர் உடம்பின் வெப்பத்தை அகற்றி சக்தியை தரும் வல்லமையை உடையது. ஹனுமான் என்றும் சிரஞ்சீவி ஆதலால் அவருக்கு இளநீர் இளநீரை அபிஷேகமாகவோ அல்லது நிவேதனமாகவோ செய்வதால் பக்தர்களை அனுகிரகித்து எந்தவிதமான கட்டமும் இன்றி அதிக நாட்கள் இப்பூவுலகிலே வாழ வரமளிப்பார் ஆஞ்சநேய பகவான். அடுத்து பாலாபிஷேகம். ஹனுமானுக்கு பாலாபிஷேகம் செய்தால் எடுத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் என்பது ஐதீகம். நல்ல செய்திகள் வரும். பாலாபிஷேகத்தை காணும்போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரம், ஆப்யாய சுசமேதுச விஸ்வத சோமவிருக்ஷினம் பாவவான் வாச சங்கதே. குளிர்ச்சியான தயிரை ஹனுமனுக்கு அபிஷேகம் செய்தால் ஹனுமன் மனம் குளிர்ந்து நமக்கு அருள் புரிவார். தயிரை அபிஷேகம் செய்தால் மக்கட்பேறு கிடைக்கும். வெகு நாட்களாக திருமணமாகி பிள்ளைப்பேறு இல்லாத தம்பதியருக்கு இந்த வேண்டுதல்களை அவர்கள் செய்தால் அவர்களுக்கு நிச்சயமாக மக்கட்பேறு கிடைக்கும். ஹனுமானுக்கு நல்லெண்ணெய் காப்பு சாற்றுவதன் மூலம் குளிர்ச்சி தரும், அவரும் மனம் குளிர்ந்து அருள்வார் என்பது நம்பிக்கை. ஆகவே எண்ணெய் காப்பு சாற்றுவது மிக விசேஷமான ஒரு பிரார்த்தனையாகும். அடுத்து எலுமிச்சம்பழம் மாலை சாற்றுவதன் பலன். எலுமிச்சம்பழம் ராஜகனி என்று சொல்வார்கள். புள்ளியில்லாத எலுமிச்சம்பழமே சிறந்தது. எலுமிச்சம்பழத்தை ஹனுமானுக்கு மாலையாக சாற்றினால் திருஷ்டியினால் உண்டாகின்ற கோளாறுகள் விலகும், மேலும் ஏவல் பில்லி சூன்யம் போன்றவையும் விலகும். மொத்தத்தில் ஆஞ்சநேய பிரபுவாகப்பட்டவர் சர்வ வல்லமை படைத்தவர், ராமதூதன். ராமருடைய பெயரை சொல்லி ஆஞ்சநேயரை வணங்க நாம் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் பெற்று இப்பூ உலகிலே சிறப்பாக வாழலாம் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ராமா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ராமா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ராமா,
ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா. இந்த ராம நாமத்தை சொல்லி ஆஞ்சநேயனை வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.